ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயாச்சு. மறுபடியும் செகண்ட் மேட்ச் போட்டிருப்போம். இப்போ ஒரு எனிமி நிறைய பேர் வந்துருப்பாங்க. ஆனால் ஒரு கில் அடிச்சு வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது, இதெல்லாமே அந்த மாதிரி மறந்ததில் டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு கில் அடிக்கிற வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேனே அப்படின்ட்டு மேட்ச்குள்ளே போயாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ரெட் மூனில் இறக்குவாங்க. இப்போ ரெட் மூனில் இறங்கினோடனே ஒரு டவுன் அடித்து ஒரு கில்லு கன்ஃபார்ம் பண்ணுவோம். கடைசியாக 3 கிலோ அடித்து டைமண்ட் 5 கிட்ட போயிடும். ஒரு 20 ப்ளஸ்ஸுங்க. பாருங்க, கன்று லூட் அடிச்சுட்டு இப்போ எனிமி அடிக்க போகும்போது என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். லூட்லாம் நல்லா தான் எடுத்துருவேன். ஒரு மண்டை ஷாட் நம்மளுக்கு ஒரு சோனியா கேரக்டர் இருந்ததுனால தப்பிச்சோம். இப்போ ஒரு டேமேஜ் வச்சுட்டு ஒளியும் பாருங்க. இப்போ ஒளிஞ்சி எனிமி பக்கத்தில் வருவான். அவன் டவுன் அடிச்சிருவான். இப்போ அவன் மண்டைக்கு அடிச்சிருவான். என் நம்பிக்காரை அவனும் மாட்டிட்டு கில் அடிக்கிறான்னு போயிடுச்சு. அந்த கில் போச்சா கன்ஃபார்ம் ஆச்சான்னு ஒன்றும் தெரில. இப்போ ஒரு கிட்ட ஒரு எனிமி இருக்கான். இப்போ ஒரு எனிமி அடிக்கும் போது தான் ஒரு சம்பவமே இருக்குது பாருங்க. அந்த எனிமி அடிக்கும் போது தான் இப்போ ஒரு குணாய் எடுக்கணும்னு என் தம்பி சொல்லியிருக்கான். மறுபடியும் சொரடி தேடி அந்த குணாய் எடுத்துருவோம். மறுபடியும் பறவை எடுத்துருவோம். மறுபடியும் குணாய் எடுப்போம் தேடி. டென்ஷன் ஆகிடுங்க தேடி எடுக்கத்தில். இப்போ ஒரு எனிமி அடிச்சிட்டாங்க. ஆனால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு மறந்து நினச்சிடுங்க. மறுபடியும் ஒரு எனிமி இருப்போம். அதை பார்க்காமலேயே நான் போயிடுவேன். ஆனால் இப்போ தான் வீடியோ எடுத்து முடித்த பிறகு தான் எனக்கே இப்போ ஒரு எனிமி பின்னாடி போகாமல் இருங்க. மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. ஒரு 20 ப்ளஸ் ஆயிரும்.